இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். அண்ணாமலைக்கு எதிராக திமுக எம்பியாய் இருக்க தாத்தா வழக்கு போட அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பா கடுமையா விமர்சனம் செய்ய இப்ப மகனோ உங்ககிட்ட இருந்து வர பதக்கமே வேணாம்னு சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடமிருந்து பதக்கம் பெற மறுத்த அமைச்சர் மகனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மாவாரக்குடிப்பட்டியில் நடைபெற்று வரும் 51வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அமைச்சர் TRB ராஜா மகன் சூரிய ராஜபாலு பதக்கத்தை கழுத்தில் வாங்காமல் கையில் பெற்றுக்கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ரீல்ஸ் மோகம் இங்க ஒருத்தரை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. ஒடிஷாவில் அருவியை படம் பிடித்த யூடியூபர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. யூடியூபர் சாகர் டுடு என்பவர் கோரபுட் மாவட்டத்தில் உள்ள துடுமா நீர்வீழ்ச்சிக்கு நண்பர்களுடன் சென்றிருந்தார். அருவியின் மைய பகுதிக்கு சென்று வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டார். உடனிருந்த நண்பர்கள் கயிறு மூலம் அவரை மீட்க முயன்றும் பலனில்லாமல் போனது. சாகரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர். ரீல்ஸ் மோகத்தால் யூடியூபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒடிஷாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடு போனதா பகீர் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க பிரபல பாலிவுட் நடிகை குஷி முகர்ஜி. நகையோட எஸ்கேப்பான பணிப்பெண் சிக்குவாரா? இது ட்ரெஸ்ஸா என வாயடைத்து போகும் அளவிற்கு கவர்ச்சி ததும்ப ததும்ப வித்தியாசமாக உடையணிந்து வரும் இவர்தான் நடிகை குஷி முகர்ஜி. ஆள் பாதி ஆடை பாதி என்பது போல இவர் அணிந்து வரும் ஆடைகள் பாதி அல்ல, மிச்ச மீதியாகத்தான் இருக்கும். இவரின் பெயரை தெரியாதவர் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இவரின் வினோதமான கவர்ச்சி உடைகளை தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். பட பிரமோஷனோ, பிரஸ் மீட்டோ அல்லது அவார்ட் ஃபங்க்ஷனோ எங்கு சென்றாலும் நடிகை குஷி முகர்ஜியின் கவர்ச்சி உடைதான் பேசு பொருளாகும். அந்த அளவிற்கு ஃபேமஸ் ஆனவரின் வீட்டிலேயே 25 லட்சம் மதிப்புள்ள நகைகள் திருடு போயிருக்கும் செய்திதான் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம், 29 வயதான குஷி முகர்ஜி 2013ஆம் ஆண்டு தமிழில் வெளியான அஞ்சல் துறை திரைப்படம் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். அதன் பிறகு தெலுங்கில் டோங்கா பிரேமா, ஹார்ட் அட்டாக் மற்றும் ஹிந்தியில் ஸ்ருங்கார் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஸ்பிளிட்ஸ்வில்லா 10 மற்றும் லவ் ஸ்கூல் 3 போன்ற ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் பெரும் புகழ் பெற்றார். சினிமா ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் போட்டோ ஷூட், ஆல்பம் சாங் என அம்மணி படு பிஸிதான். இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளனர். இப்படி பல ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகை குஷி முகர்ஜியின் வீட்டிலேயே ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துவிட்டது. அதுவும் வீட்டில் வேலை பார்த்து வந்த பணிப்பெண்ணால். எப்போதும் பிஸியாக இருக்கும் நடிகை குஷி முகர்ஜி நடுத்தர வயதுடைய ஒரு பெண்ணை தன் வீட்டில் பணிக்காக அமர்த்தியிருக்கிறார். அவருக்கு வீட்டின் படுக்கை அறை வரை வந்து செல்லும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் கடந்த சில தினங்களாக அந்த பணிப்பெண் வேலைக்கு வராமல் இருந்திருக்கிறார். செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. சந்தேகமடைந்த நடிகை குஷி முகர்ஜி வீட்டில் இருந்த நகைகளை சோதனை செய்தபோது அதில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடு போனது தெரிய வந்திருக்கிறது. இதனால் பணிப்பெண் தான் இந்த குற்றத்தை செய்திருக்க வேண்டும் என உறுதி செய்த நடிகை குஷி முகர்ஜி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் தலைமறைவாக இருக்கும் பணிப்பெண் குறித்து தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திருட்டு நகை பணம் சார்ந்தது மட்டுமல்ல,
ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை இழப்பு என்றும் இது எனக்கு நடந்த துரோகம் என்றும் மனம் வருந்தி இருக்கிறார் நடிகை குஷி முகர்ஜி. நடிகர்களின் வீட்டில் திருடு போவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முதல் விஜய் யேசுதாஸ் வரை பல திரைப்பிரபலங்கள் பணியாட்களின் கொள்ளை அவதாரத்தை கண்டு குலை நடுங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகை குஷி முகர்ஜியின் வீட்டில் கைவரிசை காட்டிய பணிப்பெண் சிக்கினால் மட்டுமே இந்த குற்றச்சாட்டின் பின்னணி குறித்து முழு விவரமும் தெரியவரும். கடலூர்ல இருந்து ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்கு. விருத்தாச்சலத்தில் ரயில் தண்டவாளத்தில் தனியார் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் கடந்த ஜூன் மாதம் மூடப்படாத ரயில்வே கேட்டில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்து தமிழ்நாட்டையே உலுக்கியது. இப்படி இருக்க விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவியரை ஏற்றிக்கொண்டு சென்ற வேன் பூவனூர் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் மாணவ மாணவிகள் 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு மாணவர்களை மீட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்தில் ரயில்வே அதிகாரிகள் போலீசார் ஆய்வு நடத்திய நிலையில் முதற்கட்ட விசாரணையில் வேன் ஓட்டுநர் பொறுப்பில்லாமல் வேகமாக வந்து ரயில்வே கேட் வேகத்தடையில் ஏறியபோது கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்தில் வேன் கவிழ்ந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ஓட்டுநர் சேகரை போலீசார் கைது செய்தனர். என்னோட கணவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு தர்மஸ்தலா வழக்குல கைதான நபரோட மனைவி கதறி எழுதபடி குரல் எழுப்பியிருக்காங்க. தனது கணவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என தர்மஸ்தலா வழக்கில் கைதான சின்னையாவின் மனைவி மல்லிகா கண்ணீர் மல்க பேசியுள்ளார். ஆனா அவர் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது எங்களால கண்டுபிடிக்க முடியலைங்க சார். கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் ஆற்றங்கரை ஓரத்தில் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டதாக சின்னையா என்பவர் அளித்த புகார் நாட்டையே உலுக்கியது. இந்த விவகாரத்தில் பொய் புகார் அளித்ததாக சின்னையாவை அண்மையில் போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கைதான சின்னையா 17 ஆண்டுகளுக்கு முன் உதகையைச் சேர்ந்த மல்லிகா என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக சத்தியமங்கலம் அருகே சிக்கரசம்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு செல்வதாக கர்நாடகாவிற்கு சென்ற சின்னையா திடீரென போலீசார் கைது செய்துள்ளதாக மல்லிகா குமுறியுள்ளார். சார் எப்பயுமே வேலைக்கு போய் தங்களுக்கு போவாருங்க, மாசத்துக்கு ஒரு டைம் வருவாருங்க. அதே மாதிரிதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானுங்க சார். இன்னைக்கு 2 மாசம் ஆகுதுங்க, அவர் இன்னும் வரலைங்க. அப்புறம் அந்த டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுங்க சார். இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதே எங்களுக்கு தெரியாது. நீங்க கல்யாணம் பண்ணி அவர் கூட கர்நாடகாவில் இருந்தீங்களா? ஆமாங்க சார், நேரா தர்மஸ்தலத்துக்கு தான் போனோம். எத்தனை வருஷம் அங்க குடியிருந்தீங்க அவர் கூட? நான் அவர் கூட நான் போய் இருந்தது ஒரு 7 வருஷம் இருந்தேன். இங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் யாராவது கர்நாடகா யாராவது பாக்குறதுக்காக வந்தாங்க? இல்லைங்க சார், யாரும் புது நபர்கள் யாரும் இல்லைங்க சார், யாரும் அந்த மாதிரில யாரும் வரல. கணவர் உயிருடன் திரும்பி வர வேண்டும் எனவும் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளார் மல்லிகா. வேலைக்கு போறேன்னு தான் போனாருங்க சார். ஆனா அவர் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது எங்களால கண்டுபிடிக்க முடியலைங்க சார். நான் ஒரு டிவியில தாங்க சார் பாக்குறதுனால தயவு செஞ்சு எல்லா அதிகாரிகளும் அவருக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்க்கணும். நானே இத்தனை வருஷம் 17 வருஷமா என்னை வேலைக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டாருங்க சார். வீட்டுலதான் வச்சு நான் இருக்கிறேங்க. அவர் ஒருத்தர் தான் பாடுபட்டு குடும்பத்தையே பாக்குறாருங்க சார். இப்ப போனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம குடும்பம் நடத்துறதுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குதாங்க சார். யாராவது தூண்டுதல் பேர்ல ஏதாவது பண்ணிருப்பாரா தெரியலைங்க சார், அதான் கண்டுபிடிக்க முடியலைங்க. ரயில் கழிவறை குப்பை தொட்டியிலிருந்து 3 வயது குழந்தையின் சடலம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குஜராத்திலிருந்து மும்பை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் அன்று இரவு நடந்தது என்ன? மும்பையில் உள்ள லோக்மானியா டிலக் டெர்மினஸ் ரயில் நிலையம் அன்று காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு பிளாட்ஃபார்மில் வந்து நின்ற குஷிநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கழிவறைக்குள் 3 வயது குழந்தையின் சடலம் கிடந்துள்ளது. குப்பை தொட்டிக்குள் தலைகீழாக திணித்து வைக்கப்பட்டிருந்த சடலத்தை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் மீட்கப்பட்ட குழந்தையின் அங்க அடையாளங்கள்
2 தினங்களுக்கு முன்பு குஜராத் மாநிலம் சூரத் பகுதியில் காணாமல் போன ஆகாஷ் என்கிற குழந்தையோடு பொருந்தியுள்ளது. உடனடியாக ஆகாஷின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் பகுதியைச் சேர்ந்தவர் துர்காவதி. இவருடைய கணவர் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பார்த்து வரும் நிலையில் துர்காதேவி மட்டும் அவருடைய 2 மகள்கள் மற்றும் 3 வயது மகனுடன் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துர்காதேவியின் வீட்டிற்கு அவருடைய சகோதரியின் மகன் விகாஷ்குமார் திடீரென விருந்தினராக விசிட் அடித்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று துர்காவதி மகள்களை பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது ஆகாஷை மட்டும் 26 வயதான விகாஷின் கண்காணிப்பில் விட்டு சென்றுள்ளார். ஆனால் துர்காவதி பள்ளியிலிருந்து திரும்பி வந்தபோது வீட்டிலிருந்த மகனும் விகாஷும் மாயமாகியுள்ளனர். அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர்கள் இருவரும் வீடு திரும்பாத காரணத்தால் சந்தேகமடைந்த துர்காவதி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். காணாமல் போன ஆகாஷை குஜராத் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில்தான் அவர் குஷிநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பது ரயில்வே ஊழியர்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ரயில் நிலையங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் விகாஷ்குமார் தான் குடும்ப பிரச்சனையில் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என அனுமானித்துள்ளனர். எனினும் கொலையாளி தலைமறைவாக இருப்பதால் தனிப்படைகள் அமைத்து வலை வீசி தேடி வருகின்றனர். விகாஷ் கைதான பிறகே அவர் ஏன் ஆகாஷை கொலை செய்தார், கொலைக்கு பின்னணியில் சொத்து தகராறு அல்லது கள்ளக்காதல் விவகாரம் போன்று ஏதேனும் உள்ளதா என்பன போன்ற பல சந்தேகங்களுக்கும் விடை தெரியும். திருவள்ளூர் அருகே தரையிலிருந்த வண்டை விழுங்கிய ஒரு குழந்தை மூச்சுக்குழாயில வண்டு கடிச்சு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் அருகே மூச்சு குழாயில் வண்டு கடித்து குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாக்கம் சக்தி நகர் பகுதியில் வசித்து வரும் கார்த்திக் என்பவரது 1 வயது மகள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் இருந்த வண்டை எடுத்து விழுங்கியதாக கூறப்படுகிறது. குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பிரேத பரிசோதனையில் மூச்சு குழாயில் வண்டு கடித்திருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எப்பையும் போல ஸ்கூல் போகலாம்னு ஷூ மாட்டின ஒரு சிறுவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஷூவில் இருந்த பாம்பு கடித்து பள்ளி மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழுதூர் வஉசி நகரைச் சேர்ந்த கண்ணன் ராதா தம்பதியரின் மகன் கௌஷிக் தொழுதூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் காலை வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்ல ஷூவை அணிந்தபோது அதில் மறைந்திருந்த பாம்பு கௌஷிக்கை கடித்துள்ளது. இதையடுத்து மயக்கமடைந்த கௌஷிக்கை அவரது தாய் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துறையூரில் அதிமுகவினர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதிரடி நடவடிக்கை பாய்ந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டத்திற்குள் வந்த 108 ஆம்புலன்ஸை மறித்து அதிமுகவினர் தாக்கியதில் காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட துறையூர் அதிமுக செயலாளர் பாலமுருகவேல் உட்பட 14 பேர் மீது 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இனிமேல் இவ்வாறு நடந்தால் ஜாமீன் கிடைக்காத பிரிவில் கைது செய்து 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் அபராதம் விதிக்கப்படும் என
எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பைடர்மேன் உடை போட்டு சாகசம் காமிக்கலாம்னு நினைச்சவர் மேல போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னு பார்ப்போம். ஒடிசாவில் ஸ்பைடர்மேன் உடை அணிந்து பைக் ஓட்டிய இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலா பகுதியில் ஸ்பைடர்மேனை போல உடை அணிந்து பைக் ஓட்டியதோடு சாலையில் ஹெல்மெட் அணியாமல் ஸ்டண்ட் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சைலன்சரை மாற்றி அதிவேகமாக பைக் ஓட்டி போக்குவரத்து விதிகளை மீறியதால் இளைஞரின் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. கணவர் வீட்டிலிருந்து கொள்ளை அடிச்சிட்டு கள்ளக்காதலனோட செட்டில் ஆக நினைச்ச இளம்பெண் வாயில டென்டனேட்டரை வெடிக்க வைத்து மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தன்னை நம்பி வந்த காதலிய துடிதுடிக்க கொலை செய்தது ஏன்? வாழ்ந்தால் கள்ளக்காதலனோடுதான் வாழ்வேன் என முடிவெடுத்து கணவர் வீட்டிலேயே கைவரிசை காட்டி சென்ற இளம்பெண்தான் இந்த காட்சியில் விடுதி அறைக்குள் முகம் சிதறி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். கொல்லப்பட்டவர் 22 வயதான தர்ஷிதா. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த சுபாஷ் என்பவரின் மனைவி. சில நாட்களுக்கு முன்பாக சுபாஷின் வீட்டிலிருந்து 30 சவரன் நகையும் 4 லட்சம் பணமும் மாயமாகி உள்ளது. இது தொடர்பாக இருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் வீட்டின் பூட்டு உடைக்கப்படாமல் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதால் காவல்துறையினரின் சந்தேக பார்வை சுபாஷின் குடும்பத்தினர் மீதே திரும்பி உள்ளது. சட்டென சுதாரித்துக் கொண்ட சுபாஷின் மனைவி தர்ஷிதா கர்நாடகாவில் உள்ள அவரின் தாய் வீட்டிற்கு குழந்தையோடு கிளம்பி சென்றுள்ளார். காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் அவரிடம் விசாரிக்க வேண்டும் என செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தர்ஷிதாதான் கொள்ளையடித்திருப்பார் என்கிற முடிவிற்கு வந்த போலீசார் கர்நாடகாவில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு குற்றவாளியை ட்ரேஸ் செய்வதற்கு அவர்களுடைய உதவியையும் நாடி உள்ளனர். அப்போதுதான் கேரள போலீசாரால் தேடப்பட்டு வரும் தர்ஷிதா கர்நாடக மாநிலம் சாலிகிராமம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தர்ஷிதாவும் கர்நாடக மாநிலம் பெரியபட்டணம் பகுதியை சேர்ந்த சித்தராஜு என்கிற 22 வயது இளைஞரும் திருமணத்திற்கு மீறிய தகாத உறவில் இருந்துள்ளனர். கர்நாடகாவில் உள்ள தாய் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் சித்தராஜுவுடன் விடுதி அறை எடுத்து ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார் தர்ஷிதா. இந்நிலையில்தான் காதலர்கள் இருவரும் சேர்ந்து சுபாஷ் வீட்டிலிருந்து நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு வாழ்க்கையில் செட்டிலாக திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி தர்ஷிதாவும் கணவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 30 சவரன் நகையையும் 4 லட்சம் பணத்தையும் திருடி ரகசியமாக காதலனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நாடகமாடி உள்ளார். அதன் பிறகு விசாரணைக்கு பயந்து கேரளாவிலிருந்து கர்நாடகாவிற்கு எஸ்கேப் ஆன தர்ஷிதா கள்ளக்காதலன் சித்தராஜுவோடு சாலிகிராமம் பகுதியில் உள்ள விடுதியில் அறையெடுத்து தஞ்சமடைந்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று கள்ளக்காதலர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கைகலப்பாக மாறி உள்ளது. ஒரு கட்டத்தில் காதலி மீது டென்ஷனான சித்தராஜு காதலியின் வாயில் டெட்டனேட்டர் வெடிபொருளை திணித்து அதனை வெடிக்க செய்து அவருடைய முகத்தை சிதைத்து மிக கொடூரமாக கொலை செய்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி சித்தராஜுவை கைது செய்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே தர்ஷிதா அவருடைய திருமணத்திற்கு முன்பே சித்தராஜுவை காதலித்தாரா, எதற்காக சுபாஷை திருமணம் செய்து கொண்டார், காதலியை சித்தராஜு கொலை செய்தது ஏன் போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கிடைக்கும்.